வணக்கம். இன்று நாம் சிவபெருமானின் சிறந்த பக்தரான அப்போதி அடிகளின் கதையைக் கேட்கப் போகிறோம். நெடுநாட்களுக்கு முன்பு சோழ நாட்டில் திங்களூர் என்ற அழகான ஊர் இருந்தது. அங்கே அப்போதி அடிகள் என்ற சிவபக்தர் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். அப்போதி அடிகள் எப்போதும் சிவபெருமானை நினைத்து வாழ்ந்தார். ஒருநாள் அப்பர் சுவாமிகளின் மகிமையைக் கேட்ட அப்போதி அடிகள் அவரை பார்க்காமலேயே அவர் மீது அளவற்ற அன்பு கொண்டார். மக்களுக்கு உதவும் தண்ணீர் பந்தல், மடங்கள் என எல்லா இடங்களுக்கும் அப்பர் சுவாமிகளின் பெயரையே வைத்தார். ஒருநாள் அப்பர் சுவாமிகள் திங்களூருக்கு வந்தார். எங்கும் திருநாவுக்கரசு என்ற பெயரைப் பார்த்து அவர் வியந்தார். இதனை செய்தவர் யார் என்று அறிய அப்பர் சுவாமிகள் விரும்பினார். அப்பர் சுவாமிகள் வந்த செய்தி கேட்டு அப்போதி அடிகள் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்து அவரை வணங்கினார். ஏன் உங்கள் பெயரை வைக்காமல் மற்றொருவரின் பெயரை வைத்தீர்கள் என்று அப்பர் கேட்டார். அப்பர் சுவாமிகளின் பெருமையை யாரோ அறியாமல் கேட்கிறார்கள் என்று நினைத்து அப்போது வருந்தினார். அப்பர் பெருமானை அறியாதவரும் உண்டோ என்று அப்போதி அடிகள் திருப்பிக் கேட்டார். நானே அந்த திருநாவுக்கரசன் என்று அப்பர் சிரித்தபடி கூறினார். அதைக் கேட்ட அப்போதி அடிகள் அளவு கடந்த மகிழ்ச்சியடைந்தார். அவர் கால்களில் விழுந்து வணங்கினார். அப்போதி அடிகளார் தன் வீட்டில் பெரிய உணவு விருந்து ஏற்பாடு செய்தார். பல வகையான உணவுகள் தயாராகின. அப்போதி அடிகளாரின் மகனிடம் திருநாவுக்கரசருக்கு வாழை இலை எடுத்து வரும்படி கூறினார்கள். சிறுவன் மகிழ்ச்சியுடன் தோட்டத்திற்கு சென்று பெரிய வாழை இலையை அறுத்தான். அப்போது ஒரு கொடிய பாம்பு சிறுவனின் கையை கடித்தது. பாம்பு கடித்ததால் உடல் முழுவதும் விஷம் பரவியது. இருண்டது அவன் பார்வை. ஆனாலும் கையில் இலையுடன் வீட்டிற்கு வந்த சிறுவன் தாயிடம் இலையை கொடுத்துவிட்டு மயங்கி விழுந்து இறந்தான். மகனின் நிலையைக் கண்டு பெற்றோர் துடிதுடித்தனர். ஆனால் விருந்து தடைபடக்கூடாது என நினைத்தனர். வந்திருந்த சிவத்தொண்டருக்கு சேவை செய்வதே முக்கியம் என்று பெற்றோர் நினைத்து மகனின் உடலை பாயில் சுருட்டி மறைத்து வைத்தனர். அப்பர் சுவாமிகள் உணவு உண்ண அமர்ந்தார். அப்போது சிறுவன் எங்கே என்று கேட்டார். அவன் இப்போது இங்கு உதவ மாட்டான் என்று அப்போதி அடிகள் கண்ணீர் மல்க கூறினார். அப்பர் சுவாமிகள் தனது ஞான திருஷ்டியால் உண்மையை அறிந்தார். அதிர்ச்சி அடைந்தார். அப்பர் அந்த சிறுவனின் உடலை எடுத்துக்கொண்டு உடனடியாக கோவிலுக்கு சென்றார். இறைவனை வேண்டி ஒன்று கொலாம் என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். இறைவனின் பேரருளால் தூங்கி எழுவது போல சிறுவன் கண் திறந்து எழுந்தான். அதைக் கண்டு அப்போதி அடிகளும் அவரது குடும்பத்தினரும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மகிழ்ச்சியாக அமுது உண்டனர். நீண்ட நாட்கள் சிவத்தொண்டு செய்து வாழ்ந்து அப்போதி அடிகள் இறைவனின் திருவடியை அடைந்தார். அப்போதி அடிகள் நமக்கு பக்தி, பணிவு, அன்பு மற்றும் விருந்தோம்பலின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட மனதில் இறைவனின் அருள் எப்போதும் நிறைந்திருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.